அனைவருக்கும் வணக்கம். நான் மனோகிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான குவிக்கான மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. அண்ட் என்னோட போன வீடியோ சொல்லியிருந்தேன் டாப் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். எஸ்பெஷலி டீசென்ட்ரலைஸ்டு VPN பற்றி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் டிலே பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கவர்மெண்ட்டையும் வந்து பகச்சிக்க கூடாது இல்லையா. ஸோ கவர்மெண்ட்டும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ப்ளஸ் யூசர்ஸ்க்கும் வந்து கண்டென்ட்டை போய் சேர்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்றதால தான் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்கேன். பட் அந்த வீடியோ வந்து சீக்கிரமாகவே வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியாவில் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, Binance.com அஃப்கோர்ஸ் வந்து பேன் ஆச்சு. ஸோ பைனான்ஸ் என்ன பண்ணாங்க, VPNலாம் யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் எங்களோட சிஸ்டம் வந்து மல்டிபிள் IPs டிடெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை டெம்பரரியா வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால நீங்க அல்டர்னேட் டொமைன்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு Binance.me Binance.info அப்படின்னு கொடுத்தாங்க. பட் அதையும் அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க அந்த URLஸையும். ஸோ இப்போதைக்கு மக்கள் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி மொபைல் ஆப் வச்சிருந்தாங்க பாருங்க, அவங்க மட்டும் தான் அந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து யூஸ் பண்ண, லைக் பைனான்ஸா இருக்கட்டும், HTX இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க ஆப்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு ஆக்சஸ் பண்ண முடியுது. பட் அந்த ஆப்ஸோடைய API URLஸையும் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால வந்து அந்த ஆப்ஸையும் வந்து யூஸ் பண்ண முடியாம போயிடும். அண்ட் இப்போதைக்கு இருக்க கரண்ட் சொல்யூஷன் எல்லாரும் யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் எக்ஸ்சேஞ்ச் வந்து சஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் VPN யூஸ் பண்றாங்க. அண்ட் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல்யூஷன் தான். நான் வந்து எதுவும் புதுசா வந்து சொல்லி கொடுக்கல. ஸோ இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் வந்து நான் ஷேர் பண்றேன். அண்ட் மொபைல் ஆப்ஸ் இல்லாதவங்க எப்படி டவுன்லோட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் Binance.com இந்த வெப்சைட்லாம் இருக்கு பாருங்க, இது VPN வச்சு ஆக்சஸ் பண்ணி அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இன்டர்நெட்ல இருக்க அவைலபிளான விஷயம் தான். நான் எதுவும் புதுசா சொல்லல. பட் இது எல்லாமே டெம்பரரி தான். பிகாஸ் இந்த பேன் ஆச்சு பாருங்க, நிறைய இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் இங்க எல்லாருமே வந்து இந்தியா கூட ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா கூட ரெஜிஸ்டர் பண்ணி இந்தியாவோட சட்ட திட்டத்திற்கு அக்செப்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்சஸோட URLs எல்லாமே வந்து அன்பிளாக் ஆகிடும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்தியாவில் இருக்க கரண்ட் அப்டேட். அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட் VPNs பிளஸ் பெஸ்ட் ஹார்ட்வேர் வெல்ஸ் தனித்தனியா 2 வீடியோ வந்து சீக்கிரமாவே வந்து பண்றேன். ரைட், பிட்காயினோட மார்க்கெட் அப்டேட் பத்தி பார்த்துடலாம். ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், யூஎஸ்ல ஸ்பாட் ETF வந்து அப்ரூவல் ஆகியிருந்தது. ஆக்சுவலி இதோட லான்ச் பாத்தீங்க அப்படின்னா பெரிய சக்சஸ். இதோட பிரைஸை விட்டுருங்க, பட் இந்த லான்ச்சால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கு பாருங்க கரண்ட் ETFs டாப் 2ல எது இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் இருந்துச்சு. இப்போ சில்வர் கீழே தள்ளிட்டு பிட்காயின் செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்து வந்திருக்கு. அப்படி இருந்தும் ஏன் பிட்காயின் பிரைஸ்ல கரெக்ஷன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வீடியோல சொன்ன மாதிரி GBT ஷேர்ஸ் இருக்கு பாருங்க, அவங்க வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த செல்லிங் வந்து ஒரு வாரத்தில் வந்து முடிஞ்சிடும். ஸோ அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிட்காயின்ல இருக்க செல் பிரஷர் வந்து கம்மியாகும். ஸோ இப்போதைக்கு பிட்காயினுக்கு பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 40,300 இருந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அதுல தான் வந்து பவுன்ஸ் ஆகி இருக்குது. அண்ட் இங்க இருந்து மறுபடியும் பிட்காயின் பிரைஸ் கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் அரௌண்ட் வந்து 40,000ல இருக்கும். அண்ட் அதையும் கிராஸ் பண்ணி கீழே போனால் அரௌண்ட் 35,800 பக்கம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்து இருக்குது. பட் அந்த பாசிட்டிவ் சைட் பெருசா எதுவும் கரெக்ஷன் ஃபேஸ் பண்ணல பிட்காயினோட பிரைஸ் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வந்து சைட் வேஸ்ல போறது தான் வந்து சான்சஸ் இருக்கு. பிகாஸ் பிட்காயின் வந்து பெரிய ஈவெண்ட்ஸ் எதுவும் வந்து வரல. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அல் சீசன்ல தான் வந்து இருக்கும். பிகாஸ் அல்காயின் இண்டெக்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 75 தாண்டிட்டு மறுபடியும் இப்போ வந்து 73ல வந்து இருக்குது. இது அஃப்கோர்ஸ் வந்து ஒரு லேக் இண்டிகேட்டர் தான் கைஸ். பிகாஸ் லாஸ்ட் 90 டேஸ் இருக்கு பாருங்க, இந்த 90 டேஸ்ல டாப் 50 அல்காயின்ஸ் பிட்காயினை விட அதிகமா பர்ஃபார்ம் பண்ணிருந்து அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் வந்து ஏறும். பிட்காயின் டாமினன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரீசென்ட் டைம்ல வந்து டம்ப ஃபேஸ் பண்ணிருக்கோம் அந்த ஸ்பாட் ETF அப்ரூவலுக்கு அப்புறமா. பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா 200 EML வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது இங்க இருந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி டம்ப் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பா அல்காயின்ஸ்ல மறுபடியும் வந்து ஒரு பம்ப் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இப்போ வரப்போற அடுத்து 1 மாசம் 2 மாசம் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பிட்காயினோட பிரைஸ் வந்து சைட் வேஸ்ல போறது தான் வந்து சான்சஸ் அதிகம். ஏப்ரல் கிட்ட போக போக பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹால்விங் இருக்கு பாருங்க, இந்த ஹால்விங்கோடைய ஃபோமோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பட் அஃப்கோர்ஸ் ப்ரீவியஸ் ஹால்விங்க்கு முன்ன பாத்தீங்க அப்படின்னா பிட்காயினோட பிரைஸ் வந்து டம்ப் ஆகிருக்கும். பட் அப்படியே தான் வந்து ஃபாலோ பண்ணணும் வந்து கிடையாது. ஒரு சைக்கிள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். பட் வேல்ஸ் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றதால நம்ம இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 100% வந்து சொல்ல முடியாது. 2 பக்கமும் மார்க்கெட் மூவ் ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வச்சுக்கணும். இல்ல நீங்க லாங் டர்ம் ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே வந்து ஹோல்டல் பண்ணுங்க. பிகாஸ் ஹால்விங் அப்புறம் யூஸ்வலா வந்து பிட்காயினோட பிரைஸ் வந்து ஸ்லோவா மேல தான் வந்து மூவ் ஆகிருக்கும். என்னோட ஹால்விங் அனாலிசிஸ் படி அடுத்த சைக்கிள் பிட்காயினோட டாப் எங்க எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 26th May 2025ல இருந்து 20th October 2025 இதுக்குள்ள வந்து ஆல் டைம் ஹை வந்து வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் கைஸ் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ல HTOட பிரைஸ் வந்து நல்லாவே வந்து டம்ப் ஆகிருக்கும். இதுல என்ன நடக்குது அப்படின்றத வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஹியோபி எக்ஸ்சேஞ்சில் நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா மேபி வந்து ரெலவெண்டா இருக்கலாம். ஸோ இதுவரையும் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன ஹிஸ்டரி கொடுத்துறேன். அரௌண்ட் October 2022ல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டின் சன் ஹியோபியை வாங்குறாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டியோட பிரைஸ் அரௌண்ட் $3.8 இருந்து $9 வரையும் வந்து பம்ப் ஆகுது. அண்ட் இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிரிப்டோ மார்க்கெட் வந்து பாட்டம்ல இருக்குது. லைக் பிட்காயின்லாம் வந்து நல்லா டம்ப்ல இருக்குது.
ஸோ அந்த டைம்ல வந்து நல்லாவே வந்து பம்ப் ஆச்சு. மறுபடியும் வந்து ஒரு ஹியூஜ் டம்ப் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இது ஏன்றது நான் லேட்டரா சொல்றேன். அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பம்ப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த பம்ப் சஸ்டெயின் ஆகியிருக்காது, அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா டம்ப் ஆகி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா 0.33 சென்ட்ஸ் வரையும் வந்து HTயோட பிரைஸ் டம்ப் ஆகிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா HTயோட பிரைஸ் வந்து மேல வந்தே இருக்காது, சைட் வைஸ்ல வந்து போயிருக்கும். அண்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா 3.3 அவ்வளவுதான் வந்து போயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய டம்பை ஃபேஸ் பண்ணி $1.84 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலி இதில் பேக்ரவுண்ட்ல நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியோபியோட ப்ரீவியஸ் ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, லைக் டுஜூன், அதுக்கப்புறம் டுஜூரோட பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க ஜஸ்டினுக்கு அந்த ஹியோபி எக்ஸ்சேஞ்சை விற்றப்ப எக்ஸ்சேஞ்சை மட்டும் விற்றுருக்காங்க, அந்த ஹியோபியோட நேம் ரைட்ஸை விற்கல. ஸோ அதனால தான் வந்து இனிஷியலாகவே லைக் அந்த எக்ஸ்சேஞ்சை வாங்கின உடனே ஹியோபி எக்ஸ்சேஞ்சை HTX அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் FTXோட ப்ராப்ளமும் வந்திருக்கும், பிட்காயின் வந்து மார்க்கெட் பாட்டம் வந்து தொட்டு இருக்கும். ஸோ இந்த நேம் கன்வர்ஷன் பண்றதுக்குள்ள FTXோட ஸ்கேம் வந்து அதில் என்ன ஆச்சு, இல்லை இந்த டைம் நம்ம HTXன்னு பேரை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் ஆகிடும். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி மாற்றலாம்னு டிசைட் பண்ணுறாங்க. பட் எக்ஸ்சேஞ்ச் வாங்கின டைம்ல ஜஸ்டின்சன் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 100 மில்லியன் HT டோக்கன்ஸ் வந்து பை பண்ணியிருப்பாங்க லைக் ஓனர்ஸ் கிட்ட இருந்து. மீதி இருக்க 100 மில்லியன் வந்து அரௌண்ட் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட தான் இருந்தது. ஆனால் அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டின் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உள்ள நிறைய கசிஞ்சிருந்தது. நமக்கும் வந்து இன்சைடர் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் HT வந்து அக்யூமுலேட் பண்ணாங்க. அண்ட் இந்த பம்ப் பண்ணாங்க பாருங்க, இனிஷியலி ஜஸ்டின் வந்து இனிஷியலா பம்ப் பண்ணிட்டு லைக் செல் பண்ணலாம், அவனோட HT டோக்கன்ஸ் செல் பண்ணலான்னு பாக்குறப்ப அவன் விற்கும் போதே கூட வந்து நிறைய பேர் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னடா இது நம்ம கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது தெரியுது HTXோட ஓனர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுமே வந்து நிறைய HT டோக்கன்ஸ் வந்து வச்சிருந்திருக்காங்க, அவங்களுமே வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நடந்து ஜஸ்டின் வந்து இந்த ஓனர்ஸ் கிட்ட போய் பேசும்போது ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குது அவங்களுக்குள்ள. ஸோ அஃப்கோர்ஸ் ஜஸ்டின் வாஸ் நாட் ஹாப்பி, ஏன்னா அவனுடைய காசு போட்டு வாங்கியிருக்கான். அண்ட் அந்த டோக்கன்ஸ் வந்து பம்ப் பண்ணி லைக் ப்ராஃபிட் எடுக்கலான்னு பார்க்கும்போது எல்லாரும் வந்து அவன் மேல வந்து டம்ப் பண்றாங்க. ஸோ அப்படி பண்றப்ப அஃப்கோர்ஸ் வந்து கடுப்பாகிட்டு அந்த டைம்ல சொன்னான், எல்லாரும் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ டோக்கன்ஸ் போயிருக்குது. ஸோ அந்த ஃப்ரீ டோக்கன்ஸ்லாம் நாங்கள் வந்து பர்ன் பண்ண போறோம், எஸ்பெஷலி வந்து இந்த ஹியோபி ஓனர் இருக்காங்க ப்ரீவியஸ் ஓனர்ஸ், அவங்களுடைய டோக்கன்ஸ் வந்து பர்ன் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லும் போது அவங்க கடுப்பாயிட்டு என்ன பண்றாங்க, ஓ அப்படியா, நாங்க வந்து ஹியோபிக்கு வந்து நேம் ரைட்ஸ் கொடுக்கவே இல்லை, வெறும் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் கொடுத்தோம், ஸோ அதுக்காக உங்க மேல வந்து லாஸ் ரூட் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்க வைக்கிறாங்க ஜஸ்டினுக்கு. ஸோ வேற வழி இல்லாம மெல்லவும் முடியாம முழுங்க முடியாம சரி ஓகே நம்ம வந்து சமாதானமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமா வந்து போயிடுறாங்க. அண்ட் இந்த சண்டை நடந்துச்சுல, இந்த சண்டை நடந்த போது தான் இந்த HTயோட டோக்கன் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த 0.33 வரையும் டம்ப் ஆகியிருக்கும். லைக் நாங்கள் டம்ப் பண்ண நினச்சா வந்து ஈஸியாக வந்து டம்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க ப்ரீவியஸ் ஓனர்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டின் வந்து சரி விட்டான், சரி ஓகே இது அப்படியே போட்டோம், அவங்க டோக்கன்லாம் வந்து லாங் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படியே விட்டுட்டான், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது HT டோக்கனை வந்து பம்ப் பண்ணோம்னா யூஸே கிடையாது, தெரிஞ்சு போச்சு, ஓகேங்களா. ஸோ அதனால தான் HT வந்து அப்படியே விட்டுட்டு இருப்பான். அண்ட் இந்த ப்ரைம் பூல்லாம் வந்துருக்கும் பாருங்க, அதில் வந்து எதுவுமே வந்து HT யூஸ் பண்ணியிருக்க மாட்டான், TRXை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். என்னை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கனு எதனா ஒரு கட்டத்தில் கன்ஃபார்மாக வந்து மேலே வரும். ஏன்னா அது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $40 போயிருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு கால் பங்கு போனாலுமே $10, ஓகேங்களா. ஸோ நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பி வந்து நான் லைக் என்னுடைய ஆஃப் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா HTல தான் வந்து இருக்கு, ஓகேங்களா. அண்ட் என்னோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் $5.5 இந்த இடத்துல வந்து இருக்குது. நான் எனக்குமே வந்து ரொம்ப ரொம்ப அப்செட்டிங், என்னடா இது HTயோட ப்ரைஸ் ரெக்கவரே அவ்வளோ கீழே போயிட்டே இருக்குது. நானுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல வந்து DCA பண்ணேன், ஓகே நம்ம வந்து ஒரு DC என்ட்ரியை வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பெரிய நெகட்டிவாவும் பார்க்க முடியல, பாசிட்டிவாவும் பார்க்க முடியல, இன் பிட்வீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்டின் வந்து நினைச்சது என்னன்னா, ஓகே நம்ம வந்து இந்த HT டோக்கனை வச்சுக்கிட்டு அடுத்த புல்ரன் உள்ள போனோம் அப்படின்னா கன்ஃபார்மா வந்து பெருசா வந்து பம்ப்லாம் பண்ண முடியாது, நம்ம மேல டம்ப் தான் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வேலை தான் இந்த HTX டோக்கன்ஸ். இந்த HTX டோக்கன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கு பாருங்க HT டோக்கன், இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண வந்த ஒரு டோக்கன் தான். அதுதான் ஆக்சுவலி ரியாலிட்டி. இவனுக்கு வந்து பூசி முழுவானுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. இருக்கிற ரியாலிட்டி என்றதை நான் டைரக்டா சொல்றேன். HT டோக்கனை பம்ப் பண்ண முடியல, அதை புல்ரன்ல எடுத்துட்டு போனா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது. அண்ட் ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் பாட்டம்ல பை பண்ணி வச்சுக்கிட்டு டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயம்புத்துறானுங்க. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒரே வழி என்னன்னா, புதுசா ஒரு டோக்கனை அதிகமான சப்ளைல கிரியேட் பண்ணி அதுல ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து ஆல்ரெடி இருக்க HT ஹோல்டர்ஸ் இருக்காங்க பாரு, அவங்க கூட வந்து மேப் பண்ண விடணும். ஸோ அப்படி மேப் பண்ண விட்டான் அப்படின்னா அதிக பேரால டம்பும் பண்ண முடியாது, அந்த டோக்கனோட அதிகமான ஹோல்டரும் வந்து ஜஸ்டினா தான் வந்து இருப்பான். ஸோ இதை பிளான் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த HTX டோக்கனோட மொத்த சப்ளை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 ட்ரில்லியன், விச் மீன்ஸ் 1000 பில்லியன் வச்சுக்கோங்களேன். சும்மா அந்த 99 வந்து ஒரு 0 கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது. ஸோ லிட்ரலி அது வந்து 1 ட்ரில்லியன் டோக்கன்ஸ் தான். இதில் 10%னா உங்களுக்கு வந்து 100 பில்லியன் டோக்கன்ஸ் வரும். ஐ திங்க் அந்த 10% தான் வந்து ஆல்ரெடி இருக்காங்க பாருங்க எக்ஸிஸ்டிங் HT ஹோல்டர்ஸ், இந்த HT ஹோல்டர்ஸ்க்கு வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் அவங்களா வந்து கன்வெர்ட் பண்ணி விட்டா லீகல் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரி கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு விட்டாங்க. ஸோ பேசிக்கலா இப்போ HT இருக்கு பாருங்க, அதோட எல்லா யூஸ் கேஸஸையும் அப்படியே HTXக்கு வந்து நவுத்திட்டு இதை வந்து டம்மி பண்ணிடுவாங்க இந்த டோக்கனை.
ஸோ உங்களால் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹியோபி எக்ஸ்சேஞ்ச்லேயே வந்து ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போது இந்த மண்டே வந்துடும் அந்த போர்ட்டல், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்களாக வந்து வாலண்டியராக போயிட்டு உங்களுடைய ஹெச்டியை வந்து ஹெச்டிஎக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதோடைய கன்வர்ஷன் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அநியாயமாக தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. லைக் அவனு தான் கண்ட்ரோல் பண்ணுறானுங்க, அவனு தான் பண்ணுவானு வச்சுக்கோங்களேன். அண்ட் இயர்லியராக பண்ணுறவங்களுக்கு பெட்டர் கன்வர்ஷன் ரேட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் காய்ஸ், இதோட பேக் ஸ்டோரியை யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கன்வர்ஷன் ரேட் வந்து கம்மியாக தான் கிடைக்கும், நான் அதிகமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் பண்ணுறதுக்கு காரணமே ஆல்ரெடி இருக்க ஹெச்டி ஹோல்டர்ஸ் வந்து டம்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து அதிகமான கண்ட்ரோலை எடுத்து நம்ம கிட்ட கண்ட்ரோலை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணுறது. அதனால தான் வெறும் 10% வந்து கொடுக்குறான். ஸோ நீங்கள் என்ன ஹெச்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா பெட்டர் ஹெச்டிஎக்ஸாக வந்து மாற்றிக்கிறது நல்லது, லைக் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். பிகாஸ் அதுதான் இப்போ இருக்க ஒரே வழின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்டியை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்களா நிறைய பேர், அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ப்ரைவேட் வேலட்ஸில் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு ஹெச்டி ஹோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 52,400 மேலே வந்து ப்ரைவேட் வேலட்ஸில் இருக்குது ஹெச்டி. ஸோ இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் உள்ள வந்து கொண்டு வரணும். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் உள்ள கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்களால இந்த ஹெச்டிஎக்ஸ் டோக்கன்ஸாக வந்து மாற்ற முடியும். ஸோ அப்படி இருக்கப்ப இதில் வந்து சில வேலட்ஸ்லாம் வந்து ஜஸ்டினுக்கு ஆகாத வேலட்டாக இருக்கலாம். அண்ட் இதை பார்த்து ஜஸ்டின் பயந்த ரீசன் என்னன்னா, இவன் வந்து யூஓபி எக்ஸ்சேஞ்சில் ஹெச்டி ட்ரேட் ஆனாலும் மற்ற எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகுது, லைக் கேட் ஐஓ மாதிரி எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ ஹியோபியில் மட்டும் தான் ஜஸ்டின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஹெச்டி டோக்கன்ஸை. உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் பிளாக் பண்ணிடலாம், அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். பட் கேட் ஐஓ மெக்ஸிலாம் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வேல்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்க, லைக் கேட் ஐஓவோ இல்லை மெக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டம்ப் பண்ணாங்க அப்படின்னா ஆர்பிட்ராஜ் பாட்லாம் வந்து இந்த ஹியோபியில் வந்து ஹெச்டியை டம்ப் பண்ணி விட்டுரும். பட் இப்போ இந்த ஹெச்டிஎக்ஸ் டோக்கன் சொல்லிட்டு ஒன்று புதுசாக கன்வெர்ட் பண்ணதால வேறு வழியே கிடையாது. இந்த எல்லா டோக்கனும் ஹெச்டிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் உள்ள வந்து தான் ஆகணும். அங்கே வந்தால் மட்டும் தான் வந்து புது டோக்கன்ஸுக்கு வந்து லைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறதால மேபி இப்போ புதுசாக வருது பாருங்க டோக்கனு, அதை வந்து இவனால் ஈஸியாக வந்து பம்ப் பண்ண முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் புல்ரனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற பம்ப் வந்து கிடைக்கும். பட் எனக்கு ரொம்ப கஷ்டமான போன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பிங் கொடுக்குறான் பாருங்க, இதோடைய அமௌண்ட் தான். பிகாஸ் கிரியேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 1 trillion டோக்கன்ஸு. அதில் வந்து வெறும் 10% மட்டும் தான் எக்ஸிஸ்டிங் ஹெச்டி கொடுத்தா, லைக் அது வந்து இட்ஸ் லைக் பீனட்ஸ் தானே. அண்ட் ஈவன் இந்த 10%லேயே எந்த அளவுக்கு வந்து மேப்பிங் கிடைக்கும் அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து பாசிட்டிவாக நினச்சி லைக் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, லைக் மண்டே வருது பாருங்க ஸ்வாப்பு ஹெச்டி டு ஹெச்டிஎக்ஸ். ஸோ அந்த டைமில் என்னோட ஹெச்டியை வந்து ஹெச்டிஎக்ஸாக மாற்றிடுவேன். மாற்றிட்டு ஐ வில் வெயிட், ஏன்னா வேறு வழி கிடையாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு இந்த டோக்கன் வந்து எப்படியும் எதனா ஒரு கட்டத்தில் இவன் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றதால கண்டிப்பாக வந்து பம்ப் பண்ணுவான். ஸோ அப்படி பம்ப் பண்ணுறப்ப முடிஞ்ச அளவுக்கு என்னோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெளில எடுக்க பார்ப்பேன். லைக் எனக்கு அந்த மேலே வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. லைக் பெரிய ப்ராஃபிட் வரல அப்படின்னாலுமே போட்ட காசை எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஹெச்டியை வந்து ஹெச்டிஎக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் ஹியோபியை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏர் ட்ராப்பும் வந்து வரும் காய்ஸ். என்ன அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்துச்சு பாருங்க பேலன்ஸு, லைக் ரொம்ப ஃபட் டைம்லாம் வந்து அப்படியே பேலன்ஸ் ஹோல்ட் பண்ணாங்களே, ஸோ அவங்கள ரிவார்ட் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்னன்னா ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் அதிகமாக ஹெச்டி டோக்கன் வச்சுருந்தீங்கன்னா அதிகமான ராக்கெட்ஸ் இருந்திருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில். ஸோ அதை பொறுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் எத்தனை ராக்கெட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அந்த ஒரு ராக்கெட்டுக்கும் 1464 ஹெச்டிஎக்ஸ் டோக்கன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் 12 monthsக்கு வந்து நடக்கும், ஓகேங்களா? ஒரு மாதம் எண்ட்லேயும் வந்து உங்களால் ஹெச்டிஎக்ஸ் டோக்கன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, இந்த ஏர் ட்ராப் பண்ணுறாங்க பாருங்க, இதுவும் நடக்க போது பாருங்க, ஹெச்டி டு ஹெச்டிஎக்ஸ் கன்வர்ஷன். ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஐ ஹோப் நம்ம லைக் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து வெளில எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் இதில் உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வித் தட் இதோட இந்த வீடியோ முடியுது. எப்போ சொல்ல ஒரு கமெண்ட் பிளேட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த முக்கியம் மறக்காம கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.